சொர்க்கத்துல தலைவாசல்ல என்ன எழுதிருக்கு? நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர இலாஹ இல்லை என்று சொல்லி எழுதியிருக்கேன். அந்த ஹதீஸ் ஒன்று நசாலான போட்டு இருந்தாங்க. அதை எவர் எடுத்துக் கொள்கிறாரோ இல்லாட்டி எப்படி அது வருது? அவர் நான் அவரை வேட்கை செய்ய மாட்டேன், என்னுடைய அரிசி நிழலில் இருப்பார் என்று சொல்லி வருது. அப்படி வருது. அவரு சொர்க்கத்துல தலைவாசல்ல நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர சிறுக்கியில் என்று எழுதிருக்கு. அவர் எடுத்துக்கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்துல நுழைகிறார் இல்லையா? அதை எடுக்காம சொர்க்கத்துல நுழையலாம். ரைட். இப்ப அதை எடுக்கிறவரு சரியா, நிச்சயமாக நான் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாவை தானே எடுக்காரு. அவரை எடுக்கிறாரா அல்லாவை எடுக்காரா? அல்லாஹ் தானே எடுக்கிறாரு. அல்லாஹ் என்றா யாரு? நானுங்கிற உணர்வு. அது என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத். அஹத் என்றா அல்லாஹ்வாகிறவன் யாரு? அகதா இருக்கான், ஏகமா இருக்கான். அப்ப நிச்சயமா அந்த நான்ங்கிறத அவரு ஏகம் என்று எடுக்க சரிதானே? இப்ப நான்ங்கிறத ஏகம் இல்லை என்று எடுக்கிறவரு இறை ஐக்கியத்தையோ அல்லாஹ்வுடைய லிகாவுக்கே போவாரா? போக மாட்டார். அப்படி என்றா அவர் நான்ங்கிறத என்ன என்று எடுக்கணும்? ஏகம் என்று எடுக்கணும். என்ன அப்ப உஸ்தாத் அது ஒரு பாட்டில என்ன சொல்றாங்க? நான் என்பது ஏகமடா, அந்த பாட்டை சொல்லுங்க. இப்ப உள்ளது நானனும் ஏகமடா. இந்த ஏகம்ங்கிற இடத்தை அல்லாஹ்ங்கிற சொல்ல போடுங்க. அல்லாஹ்ங்கிறவன் ஏகம், அகது. அகது தானே இல்லையா? அப்ப அந்த அகதா இருக்கிறது இந்த நான்ங்கிற உணர்வு. இந்த நிச்சயமாக அந்த நான் தான் அல்லாஹ் என்று எடுக்கிற அந்த நிலை ஏகத்தில தரிப்படுற ஏகமாகிற நிலையத்தானே எடுக்கணும். இப்ப அப்படித்தானே அதை இல்லாம கட்டுண்ட நிலையா இன்னைக்கு எடுக்கலாமா? எடுப்பாரா? எடுத்தாரண்டா எதை எடுப்பாரு? உடலை நான் என்று எடுப்பாரு. அப்ப இப்ப நிச்சயமாக நான் அல்லாஹ் என்று சொல்ற அந்த நானு அல்லாஹ் என்று அகதண்டு அது ஏகமாக இருக்கின்ற அவர் எடுத்தாரண்டா சொர்க்கத்துக்குள்ள எப்படி நுழைவாரு? நான் ஏகமா இருக்கிறேன் என்று நுழைவாரு. அப்படி நுழைவார். அவரு ஏகமா இருந்தா எப்படி என்ன நுழைகிறாருக்குள்ள? என்ன கை சேதமாக்குமே. அப்ப ஏகமா இருக்கிறது தான் சொர்க்கங்க. நரகம்ங்கிறது என்ன? இந்த கட்டுண்ட நிலையில இருக்கிறது தான் நரகம். அப்ப அதை எடுக்காம அவர் சொர்க்கத்தில தலைவாசலுக்கு இல்ல, சொர்க்கமாகவே இருப்பார். அவர் தானே சொர்க்கம். நான் என்னும் உணர்வுலதான் சொர்க்கம் இருக்கின்ற உஸ்தாது பேசுற அந்த பேச்சு கேட்டிருக்கிறீங்களா? இப்ப நான் என்னும் உணர்வுல சொர்க்கம் இருக்கின்றா சொர்க்கத்துக்குள்ள நான் என்னும் உணர்வு போகுமா? அப்ப நான் என்ன உணர்வு ஏகமா இருக்கின்றா அதுல சொர்க்கமும் இருக்கு. ரெக்கார்ட் பண்ணணுமா? இல்ல, சொர்க்கத்தில தலைவாசல்ல அது எழுதி இருக்கண்டா எப்பொழுது அவரு அதை உணர்ற இடத்துக்கு ஏகமாக நான் இருக்கேன் தன்னை ஏகத்தில தரிப்படுத்தி திக்ர் செய்யணும். ஏகத்தில தரிப்படுத்தி உரியபடி அவர் என்ன செய்யணுமாண்டா? நான் ஏகமாயிருக்கேன் என்று செய்யணுமா? நான் கட்டுண்டவனாயிருக்கேன் என்று செய்யணுமா? ஏனண்டா அந்த நான்ங்கிற உணர்வு ஏகமாத்தான் இருக்கி. அதை இவரு கட்டுண்டு இருக்கிறதாக உடலை மையப்படுத்தி உடலை நான் என்று இவர் உணர்றதால அப்படி எடுக்கிறது. அது ஏன் அதை உடலை கட்டுப்படுத்தி உடலை மையப்படுத்தி அவர் எடுக்கிறதுல இருந்து விடுபடுறார் இல்லையண்டா அவர் விளங்கி அறிகிறார் இல்லை. நானுங்கிற உணர்வு ஏக வியாபகமா ஒரு இடிப்பு நிலையில இருக்கி. அதுதான் சக்தி. அதுதான் அல்லாஹ்ங்கிறது. அதுக்குத்தான் நாம பேர் வச்சிருக்கோம். அது ஏகம் அகது. அதுக்கு எந்த தேவையும் இல்லை. லம் எளிது வளம் யூலது. அது புறவும் இல்லை புறப்படவும் இல்லை. எக்குள்ளஹு குஃபுவன் அஹத். அதுக்கு ஒப்பு உவமை இல்லை. அதுதானே அகது. அப்ப அந்த அகதுடைய நிலையில இப்ப உஸ்தாத் என்ன சொல்றாங்க? உள்ளது நான் எனும் ஏகமடாண்டா இந்த பாட்டுல சொல்றாங்க. அந்த பாட்டுல எப்படி சொல்றாங்க? உண்மையில் உள்ள நான் ஒன்றே
அது ஏகமாய் இருப்பதால் எல்லோருக்கும் பங்கு. அப்ப இப்ப என்ன இணைக்கண்டா நான்ங்கிற உணர்வு கட்டுண்ட நிலையா ஏக நிலையா? நானுங்கிற உணர்வு ஏக நிலை. அது ஏக நிலைதான், அது கட்டுண்ட நிலை இல்லை. சரியா? இப்ப அவரு சொர்க்கத்தில தலைவாசல்ல நான்ங்கிறது இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன என்று எழுதியிருக்கேன்னு வைப்போம். இதை இப்ப எடுக்கிறவரு கட்டுண்ட ஒரு ஆளை சொர்க்கத்துக்கு போவாரா, ஏகமா நான் இருக்கிறேன் அந்த இருப்பு நிலையை உணர்வாரா? இப்ப நான்ங்கிற உணர்வா அல்லாஹ் என்று சொல்லி அந்த ஏக நிலையை தரிப்படுத்தக்குள்ள ஒன்றியாய் ஏகுவாரா, ஒன்றியா கட்டுப்படுவாரா? ஒஸ்தாது எப்படி சொல்றாங்க? ஒன்றியாய் ஏகவனுமங்காங்க. இன்னொரு பாட்டுல சொல்றாங்க பாதை கண்டி ஏகுனியங்காங்க. அப்ப மொத்தத்துல இந்த நான்ங்கிற உணர்வை எடுக்கிறவங்க, அந்த உணர்வை உணர்றவங்க, அந்த உணர்வு கிட்ட போறவங்க, அது ஏகமா இருக்கிற நிலையத்தானே உணர போறாங்க. அது அதைத்தானே உணர்த்தி கொடுக்கும். அப்ப சொர்க்கத்துல வாசல்ல நிச்சயமாக நான் தான் அல்லாஹ்னு எழுதப்பட்டிருந்தா அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு கட்டுண்ட ஒரு ஆள் சொர்க்கத்துக்குள்ள போறேன்னு சொல்லி மடையர்கள் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு விளங்கல இன்னும். அப்ப அவர் என்ன செய்யற? ஏக நிலையில தரிப்படுறாரு. தரிப்பட்ட சொர்க்கமா நரகமா? அது என்ன? உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்ற வாழ்வாகும்ங்கிற இது உலகத்துல வாழ்றதா சொர்க்கத்துல வாழ்றதா? அப்ப இப்ப நான்ங்கிற ஆள் மனதில் அமைந்திருக்க அந்த ஜோதி, ஒளி உலகில் வாழ்வதற்கு உதவி அந்த ஜோதிங்கிற அந்த ஜோதி கிடைச்சிட்டா அதுல இவர் ஒரு நிலைப்பட்டுட்டாரண்டா அவர் ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று ஏகிற நிலை இருக்கே, ஒன்றியாய் ஏகிற நிலை. ஒஸ்தாது ஒன்றியாய் ஏக வேண்டும் என்று அந்த பாட்டில எழுதின அந்த கட்டம் இருக்கே, அது சொர்க்கத்துடைய நிலை. இப்ப அவர் சொர்க்கத்துக்கு நுழைகிறேன் என்று சொல்றது அந்த ஏகிறத்தை தான். கட்டுண்ட ஒரு மனுஷனா சொர்க்கத்துக்குள்ள போறது இல்லை. கட்டுண்ட ஒரு மனுஷனாக கட்டுண்ட ஒரு உடலாக இருக்கிற நிலை இங்க உலகத்தில் இருக்கிற நிலை. அது அவர் அப்படியே அங்க போகலாமா, மரணிச்சுட்டு வருவா. ஆனா இந்த உலகத்துல இருக்கக்குள்ளேயே அவர் சொர்க்கத்தை எப்படி பார்க்காரு? நான் ஏகமா இருக்கிறேன்ங்கிற இருப்பு நிலையை எடுக்கிறதால சொர்க்கத்தை பார்க்க. அப்பான பார்க்கலாம். இப்ப சொர்க்கம் எங்க இருக்கு? எங்கேயா இருக்கு? அப்ப சொர்க்கத்துல வாசல்ல எழுதி இருக்கிறத எடுத்தா அவரு கட்டுண்டு 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 போவாரா, ஏகி 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 ஏகமாவாரா? அப்ப அப்படியே கட்டுண்ட நிலையிலேயே தொடர்ந்து போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. மறதிக்க போறாங்க. என்னது மறதி? கெட்ட நரகத்தின் பெயர் உறக்கம். என்ன? மறதிக்க போறாரு, நரகத்துக்கு போறாரு. கெட்ட நரகம். அது சும்மா நரகம் இல்லை, தன்னை மறந்து போய் இருக்கிறது இருக்கே அது கெட்ட நரகம். அதுல இருந்து விடுபட இயலாத, நான் மறதிக்கதான் இருக்கேன் என்று சொல்லி விடுபட்டு வரமாட்டாரு. இப்ப அவரு கட்டுண்ட நிலையில இன்னும் கட்டுண்ட ஆளாவே போய் கடைசா பூச்சாகி மண்ணாகி இதெல்லாம் விளங்கப்படுத்தக்கூடா. இதெல்லாம் நீங்க பிடிக்க மாட்டீங்க. நரகத்துக்கே கிடக்குறான் அவரு. லேசா சொல்லிட்டேன் 2 வசனத்துல 7 மணி நேரம் புறவைக்கு கேட்டு பிடிங்க. இவர் என்னடா ஏகிட்டு போறாரு ஒன்றியாய். நான் என்ன? அந்த நான் என்கிற உணர்வு அது உடல் இல்லை. அதுல நாம என்ன செய்யறோம்டா, நான் என்கிறது அதை உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைய அறியாம மறதியால உடல் என்று நாம உணர்றோம். என்னடா அதை நினைக்கும் என்றோம் என்று செல்லேடா. என்னடா தண்ணீர் தானே நடக்குதே. அப்ப தண்ணீர் தானே நடக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறது என்றதுங்கிறத விட உணர்வு என்று சொல்றதுதான் பொருந்தும். அப்ப தண்ணீர் தானே அதை நான் என்று ஒரு உடல் இருக்கிறதாக உணர்றோம். இந்த நுட்பம் குடிபடுறேன்டா, இந்த நுட்பத்தை விளங்குற இடத்துக்கு நாம மாறேன்டா, கொஞ்சமாவது அந்த நான் 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 என்று இருக்க அந்த நுட்பம் அதை உணர்ற இடத்துக்கு உணர்ற நிலைக்கு ஒரு தியானம் திக்கிற செஞ்சு பார்க்கணும். திக்கிறோல் கல்வி மாபெரும் காரியம் அவரோட மனதில் ஓடணும். அப்படி இல்லாம அது வராது. அப்ப இப்ப சொர்க்கம் என்றா என்ன? ஒன்றியாய் ஏகிட்டு போக்குள்ள உங்களுக்கு தார கிஃப்ட் ஆரம்பம். வாங்க வெல்கம் வெல்கம் ட்ரிங்க் கொண்டு கொடுப்பா தெரியுமா? வேற 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா
முதல் வந்த உடனே ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு, வாங்க வெல்கம் என்று தார முதல் கிஃப்ட் அது. இப்ப நீங்க என்ன செய்யறீங்கடா, ஏக நிலையில தரிபட போறீங்க. இப்ப நித்தியமா நிலையா இடிக்க போறீங்க. சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் மரணிக்கிறையா? மரணம் இருக்காங்க? அங்க யாராவது பிறக்கிறையா? இறக்குறையா? வாழ்றது மட்டும்தான். வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். எப்படி வாழ்ற? ஏகமா இருந்து நான்ங்கிற உணர்வுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அது இப்ப நம்மள பிடிபடாது. அதுக்காக விளங்கி கொள்ள மாட்டீங்க, அந்த இடத்துக்கு நீங்க வர மாட்டீங்க என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி தடை பண்ற ஒரு ஆள் இல்லை நான். அப்ப இப்ப சொர்க்கத்துல வாசல் அது எழுதப்பட்டிருக்கேன்டா, அதை எடுக்காம அந்த சொர்க்கத்துக்கு யாராவது போகலாமா? இப்ப யோசிச்சு பாருங்க சஹி, இந்த நானுங்கிற உணர்வை உணர்ற இடத்துக்கு, அல்லாஹ் கண்டு அதை தியானிக்கிற இடத்துக்கு, திக்ர் செய்கிற இடத்துக்கு வராம சொர்க்கம் போகவே இல்லை. போனவனுக்கு தான் தெரியும். அப்படி போன சொன்னா அவன் பொய் சொல்றான். அப்ப எப்பொழுதோ நான்ங்கிற உணர்வு நிச்சயமா அல்லாஹ் தான் என்று தியானிக்கிற திக்ர் செய்கிற அந்த கல்பு வந்துட்டா, ஐனைக்குத்தான் என்ன செய்யப்படுது? இடிக்கும் நான உணர்ந்து கொள்றாரு. சிறுக்குங்கிற நோய் அழியுது. சிறுக்குங்கிற நோய் அழிஞ்ச உடனே இப்ப என்ன செய்கிறார்? அங்க அவருக்கு என்ன நடக்குது? அந்த நானுங்கிற உணர்வு ஏகமா இடிக்கி நிலையா நித்தியமா இடிக்கண்டு ஆரம்பத்திலே அவர் உணர்ற இடத்துக்கு வார. அது உணர்த்தி கொடுக்குது. அதை வச்சு அது எப்படி சொல்றாங்க? உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு, உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணர செய்யுமங்க. உணர்வாயின்னு சொல்லல, உணர்ந்து கொள்வாயின்னா இன்னைக்கு பாவிக்கல. இன்னைக்கு எப்படி சொல்றாங்க? உணர செய்யும். நீங்க உணர்ற அந்த உணர்வு உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்க யாருன்னு உங்களுக்கு உணர வைக்கும், உணர செய்யும். உணர வைத்து நிகழ்காலத்திலே இருத்தி வைக்கும்டா. நிகழ்காலத்திலே இருக்கிற நிலைமைக்கு நீங்க அந்த உணர்வை கொண்டு வந்துட்டீங்களா, இப்போ உங்களுக்கு இறந்த காலம் எதிர்காலம் எல்லாம் இருக்கா? அப்ப இப்ப நீங்க உங்களை நீங்க எங்க இறக்குறீங்க? எப்படி இறந்து போற? இறந்து போறதுக்கும் பிறந்து வாரத்துக்கும் இந்த இறந்த காலமும் எதிர்காலமும் வேணுமே. இப்ப நிகழ்காலத்துல களிமா இருத்தி வச்சிட்டா, மூலத்தில வாழ இடம் கிடைச்சிட்டு வா. ஏக வியாபகத்துல நான் ஏகமா இருக்கிறேன்ங்கிற அந்த இருப்பு நிலை அமைஞ்சிட்டு வா. அமைஞ்சிட்டா இப்ப மூலத்துல வாழ்ற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி கட்டுண்ட வாழ்க்கை இல்லை அது. இப்ப அந்த நானுங்கிற உணர்வு உணரப்பட அது ஏகமாக ஒன்றியாய் அந்த உணர்வு ஏகிறது. இப்ப நான் உங்களுக்காகத்தான் இந்த அளவுக்கு அதை விளங்கப்படுத்துறேன். நீங்க வேற உணர்வு வேற என்று நான் வேறுபடுத்தல. இப்ப வேறுபடுத்துறவங்க வேறென்று காண்றவங்க அது அப்படி இருக்கட்டும். நான் இப்ப உங்களுக்கு வேறுபடுத்தல. உணர்வு எந்த அளவுக்கு உணரப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதுல ஏக நிலையை உங்களுக்கு காட்டி தருமா இல்லையா? இப்ப நான் ஒரு சொல்லணும் உங்களுக்கு சொல்றேன். என்னடா என்ற தங்கம் ராசா நல்ல புள்ளை என்று சொல்றேன். சென்னை இந்த சொல் உங்களுக்கிட்ட வந்து உங்களோட உள்ளத்துல ஒரு வித்தியாசத்தை நீங்க உணர்ற ஒரு நிலை ஒன்று உருவாக்கிச்சா இல்லையா? ஒரு சந்தோஷத்தை உருவாக்கிச்சா இல்லையா? உருவாக்கித்தானே? இப்ப நீங்க நான் இந்த சொல் வந்து உங்களோட உள்ளத்தை தாக்கி உங்களோட உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை உணர்ற நிலையை ஏற்படுத்தின மாதிரி நீங்க இந்த நான் என்று உங்கள்கிட்ட இருக்கிய சொல், அந்த சொல்ல நீங்க உணர அது உங்களோட உள்ளத்தை தாக்கும். முதல் இதை நம்பத்தான் வேணும். நம்பினா மட்டும்தான் இன்னைக்கு செயல்படலாம். இந்த உள்ளத்தை தாக்கின உடன் தான் அந்த உள்ளம் என்ன செய்யுதுண்டா, அதுல இருக்கிறத வெளிப்படுத்தி காட்டுது. இந்த உள்ளத்தை தாக்கி இந்த உள்ளத்துல இருக்கிறத உணர்றதுக்கு வெளிப்படுறதுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த வழி மட்டும்தான். என்னடா அந்த நான் என்று சொல்ற அது மட்டும்தான் நம்மளோட தன்மையை தாக்கும். அந்த சொல் மட்டும்தான் நம்மளை தாக்கும். நம்மளையே நம்ம கிட்ட தாக்கும் இல்லையா? இப்ப நாம அவன் என்று சொல்றோம், நம்மளை தாக்குமா? அது என்று சொல்றோம், நம்மளை தாக்குமா? ஏன் அந்த சொல்லெல்லாம் நமக்கு தாக்குது இல்லைன்னா பழக்க வழக்க அடிப்படையில அந்த சொல்லுக்கெல்லாம் நாம கருத்து என்ன செஞ்சிருக்கோம், தன்னிலையை விட்டு வேறுபடுத்தி எடுத்திருக்கோம்.
அப்படி வேறுபடி எடுத்ததால அந்த சொல்லெல்லாம் நம்மளை தாக்காது. அப்ப இன்னைக்கு இப்ப நான் என்ன நாங்க எடுக்கிறதுக்கு என்ன சொல்ல நான் உருவாக்கி வச்சிருக்கேன், என்ன சொல்ல எனக்கிட்ட உருவாகி இருக்கி ஞானங்கிறது. அப்ப இந்த ஞானங்கிற சொல்ல நீங்க உங்களோட உள்ளத்துல பதிக்க நான் சொல்றேன்னா அனசாபிஸ் நான் தான் அல்லாஹ்னு சொல்றாரு, அதை நீங்க அனசாபிஸ் நான் தான் அல்லாஹ்னு சொல்லி உங்களோட உள்ளத்துல பதிக்க சொல்றேனா? இல்ல நான் லூசன் மாதிரியா தெரிகிறேன் பாக்குறதுக்கு? இல்ல அப்படி உஸ்தாது அப்படியா தெரிஞ்ச நமக்கு? இல்ல நான் அப்படி தெரிகிறேனா? அப்ப இந்த லூசன்களுக்கெல்லாம் விளங்குது இல்லை. நாங்க யார் இருக்கா அந்த சந்தியில குந்திட்டு இருக்கிறோம் அங்க இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு திக்ர் செய்ய தரணும் எப்படி தெரியுமா? அனசாபசியாகிய நான் தான் அல்லாஹ்னு சொல்லி உங்களை திக்ர் செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்க என்றா தானே நீங்க மாறி பிடிக்கணும். அப்படி அவரை நாங்க திக்ர் செய்யறோம், அவர் நான் தான் அல்லாஹ்னு இப்படி சொல்றேன். நாங்க எங்களைத்தான் நான் என்ற உணர்வுல அல்லாஹ்னு சரிப்படுத்துவோம், முராக்கபா பண்ணுவோம். இன்னொரு வாதத்துக்கு வந்தா ஓகே, இல்லேண்டா அடுத்த ஒரு விவாதத்துக்கு வரணும். நானுங்கிற உணர்வு அல்லாஹ் இல்ல இந்த அவஸ்தாவை சொல்லி இருக்காரு, இந்த இடத்த காட்டி இருக்காரு, இந்த இடத்த பாட்டுல சொல்லி இருக்காரு. இந்த நானுங்கிற உணர்வை உணரக்கூடாது, அது உணர்றது தியானம் இல்லை, அப்படி ஒரு தியானத்தை உஸ்தாது தரல. ரெண்டு ஆதாரத்தை வச்சு தெளிவுபடுத்தி விளங்கப்படுத்தினா நாங்க ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லையா? எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? எங்க இருக்கு? ஏனென்றா இன்றைக்கு உலகத்தில உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரே வழி என்று உஸ்தாது சொல்றதுக்குரிய அந்த இல்ஹாமத்து பாட்டுக்குரிய பெருப்பம் விளங்குதா நமக்கு? உலக மக்கள் யாவருக்கும் ஒன்றை தான் என்று ஒன்றென்று செல்றதுக்குரிய பெருப்பத்தை என்ன என்று எடுக்கிற நாம அல்லாவை தவிர சிறுத்தி இல்லை என்று சொல்ற இந்த சொல்ல கொண்டு எல்லாரும் எடுக்கணும் என்று எடுத்தா சரி வருமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சொல்ல கொண்டு எல்லாரும் எடுக்கணும் என்றா சரி வருமா? 1000 பாஷையில 1000 சொல்ல கொண்டு வந்தாச்சு, அவ்வளவுத்தையும் 1000 பேரும் பின்பற்றுங்கடா அந்த ஒரே வழியாது. அப்ப என்ன இருக்கு அந்த ஒரு வழி? இந்த நான் 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 என்று சொல்றது யாருக்கிட்ட இல்ல, எந்த மதத்தவனுக்கிட்ட இல்ல. அவன் என்ன மதத்தில் ஓடுமண்டாலும் இருக்கட்டுமே, நமக்கு அவன் தன்னை நான் என்று உணர்ற நிலை, அந்த உணர்வு அவனுக்கிட்ட இருக்கா இல்லையா? பிரான நிரம்பை விட அல்லாஹ் சமீபமா இருக்கான்டா அவனுக்கிட்ட எல்லாம் இல்ல. இந்த களிமா சென்னா கிட்ட மட்டுமா இருக்குன்னு அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்று களிமா சென்னா அவ்வளவு பேருக்கிட்டையும் அல்லாஹ் பிரான நிரம்பை விட சமீபமா இருக்கான், மத்த எவனுக்கிட்டையுமே இல்லை என்று அர்த்தம். அப்ப எல்லாருக்கிட்டையும் அந்த நான் நான்ங்கிற உணர்வு இருக்கண்டா அந்த ஒரு வழியை சொல்ற அதான் போகணும். ஏனண்டா அந்த நான் அதை உணரத்தான் வந்திருக்கு. நான் யார் என்று சொல்லி தன்னை அறிய நாடி வந்து அறிய நாடின இடத்திலையும் அந்த ஞாபகத்தை அந்த உணர்வை தனிப்படுத்தி அதை வச்சு அந்த இருப்புல இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி இல்லை என்று சொல்லி எந்த மனிதனுக்கிட்ட சொல்லலாம், ஒருத்தருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அவன் என்ன பாஷையில இருந்தாலும் சரி அந்த பாஷையில அவன் நான் என்று சொல்லி ஒரு சொல்ல அவன் உள்ளத்துல வச்சு தயாரிப்பான், மனதில் வச்சுக்கிட்டு தயாரிப்பான், அது ஒரு எண்ணமா இருக்கும். அப்ப அவனை தன்னிலையில உணர்றதுக்குரிய ஒரே ஒரு வழி, தன்னை அறியறதுக்குரிய ஒரே வழி, தன்னை யார் என்று சொல்லி அவன் விளங்குறதுக்கு அந்த உணர்வு நிலையை பெற்றுக்கொள்றதுக்கு யார் என்று சொல்லி அவன் உணர்ந்து கொள்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி உலக மக்கள் யாவருக்கும் இந்த நான் தான். உண்மையை மறைத்து உறவாடி அந்த பாட்டு நான் போவிருக்கா? உலக மெச்ச நினைப்பதை நடுக்காக உண்மையை மறைத்து உறவாடி ஊர் மெச்ச வாழ நினைக்காது. உண்மையை மறைத்து உரையாடி ஊர் மெச்ச வாழ நினைக்காது. இப்ப நான் இந்த உண்மையை சொல்றேனா இல்லையா? இதுதானே உண்மை. உண்மைகளை சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். அதுல அந்த பாட்டிலே மொஸ்தாது உண்மையை என்று ஒரு நிலையிலாம் சொல்றாங்க, உண்மைகள் என்று சொல்லல. அப்ப இந்த உண்மை எது? ஹக்காய் ஹக்கி நீ, அதான உண்மை. ஹக்காய் ஹக்கி நீ என்றா அந்த நீ என்று சுட்டப்பட்ட அந்த சொல் உங்களுக்கிட்ட எதை வந்து அந்த இடிப்பா காட்டுது, எதை வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்து? அந்த நாணத்தை உறுதிப்படுத்துது. அப்ப இந்த நாண உறுதிப்படுத்துற அத உண்மை அது. அதை மறைத்து உறவாடி ஊர் மெச்ச வாழ நினைப்பதேன்.
ஊரு புகழட்டும் என்று சொல்லி வாழ்றதுக்கு ஏன் நீ நினைக்காண்டு கேட்க? ஏன் நீங்க அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க? அதை வெளிப்படுத்துங்க. அதை வெளிப்படுத்ததான் உஸ்தாதி நமக்கு தந்த கல்வி. அதை வெளிப்படுத்தின எத்தனை பேரே வெட்டி குத்தி இதைத்தானே சமூகம் செஞ்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரு சாவு மணி அடிக்கத்தானே உஸ்தாது அந்த கல்வியை தந்த இன்னைக்கு. அதை வெளிப்படுத்தின உலக மக்கள் யாவருக்கும் உள்ளது ஒரே வழி, அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்ற களிமாண்டு கொண்டு போய் கொடுத்தா எல்லாரும் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொண்டுட்டாளா? முகமது நபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. 1000 கோடி பேர் நீக்கி எத்தனை கோடி பேர் இருக்கா? 200 கோடி பேர் தான் இருக்கா. 800 கோடி பேர் வேற விஷயத்துல வேற மாதிரி போயிட்டு இருக்கா. இந்த நானை கொடுத்தா யார் ஏற்றுக்கொள்ள இயலா? நான் யாருக்கிட்ட இருக்கி? எனக்கிட்ட இருக்கிற நானே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன நான் தாரன். உங்கள்கிட்ட இருக்கிற நானே நான் எடுத்துக்கிறேன் தாரன். அப்ப இந்த நான் என்று உணர்கின்றவன் யாரு? நாம 1000 கோடி பேர் இன்றைக்கு கனவுல இருக்க மட்டும் வைப்போம். ஒஸ்தாது சொல்றாங்க உலகம் நீண்டதோர் கனவு. இந்த கனவுல 1000 கோடி பேர் இன்றைக்கு இருக்கும். லட்சம் லட்சம் கிரகங்கள்ல இன்னும் மனிதர்கள் இருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு எடுப்போம். எத்தனை பேர் இருக்கோம்? 1000 கோடி பேர். இந்த 1000 கோடி பேர் எங்க இருக்கோம்? உலகம் நீண்டதோர் கனவு என்று உஸ்தாது எழுதின அந்த உலகத்துல, அந்த கனவுல. பழமையா படுத்து உறங்குற கனவுல இல்ல. இப்ப நாம இருக்கிறத சொல்றேன். இந்த 1000 கோடி பேரும் ஒவ்வொருத்தரையும் தன்னைத்தானே நான் நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற உணர்வு அவளுக்கு சொந்தமான உணர்வா? ஆனா எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் அந்த நான் நான் என்று சொல்லி ஒரு உணர்வை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காளா இல்லையா? இருக்கா இல்லையா? அது அவக நினைக்காக அந்த அப்படி அந்த நான்ங்கிற உணர்வை வச்சுக்கிட்டு இருக்கிற அவக நினைக்காக இந்த உடல் தான் அந்த நான் என்று உணர்றாங்க. அவங்க எத்தனை பேரு? 1000 கோடி பேர். எப்படி? அவங்க நினைக்காக. நினைக்கிறதுக்கும் உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் என்று நான் உடலை நினைக்கிறேன்டா இதுக்கு ஒரு நுட்பம் ஒன்று இருக்கு. இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் தரலாம். கண்ணாடியில நீங்க தெரியுறீங்கன்னு வைப்போம். கண்ணாடிக்கு முன்னுக்கிறீங்க, கண்ணாடியில நீங்க தெரியுறீங்க. இப்ப அந்த கண்ணாடியில தெரிகிறத நான் தான் தெரிகிறேன் என்று யாரு நினைக்கா? கண்ணாடிக்கு முன்னுக்கு இருக்கிறவர் நினைக்காரு. இப்ப கண்ணாடிக்குள்ள தெரிஞ்சதுக்கிட்ட நானுங்கிற எண்ணம் போகையும் இல்லை, அது நான் தான் என்று நினைக்கிற அந்த நினைப்பு போயிட்டாங்க. இப்ப கண்ணாடிக்க தெரியாத வரைக்கும் அவர் நான் என்று அவரைத்தானே வச்சுக்கிட்டு அவர் அப்படியே இருந்தாரு. அவர் ஏதாவது ஒன்று நான் என்று நினைக்கிற ஒரு எண்ணமோ ஏதாவது ஒரு நினைவுண்டோ அவருக்கு உருவாயிச்சா? எப்ப கண்ணாடிக்க கண்டாரோ அப்ப டக்குன்னு அந்த கண்ணாடிக்க தெரிகிற நான் என்று கண்ணாடிக்கு முன்னுக்கு கண்ணாடிக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு நினைக்கிறா இல்லையா? இப்ப நான் என்று அவர் இருந்த நிலையில இருந்தது நான், அது உணர்வு. தெரிஞ்ச உடனே நினைச்சது இருக்கே அது எண்ணம். இப்ப அந்த உணர்வு தனக்கிட்ட தன்னை மாதிரி தெரிஞ்ச உடனே ஒரு எண்ணத்தை எடுத்துச்சா இல்லையா? இப்ப இப்படி இந்த நானுங்கிற உணர்வு உடலை நான் என்று எடுக்குது, உணருது. இதை விட பிடிச்சு தரையில அப்படி எடுக்கிற அந்த எடுக்கிற அப்படி ஒன்று இருக்கா? கண்ணாடிக்கு அப்படி ஒன்று இருக்கா? அப்ப அப்ப அவர் கணத்துல அறியாம தெரிஞ்ச ஒரு பிம்பம், அது தெரிஞ்ச ஒன்று. அதை நான் என்று நான் எண்ணின எண்ணத்தை நிஜமான நம்பிட்டு இருக்கேன். இப்ப 1000 கோடி பேரும் தங்களை நான் என்று சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்காளா, உணர்ந்துட்டு இருக்காளா? இப்படி இருக்கிற இந்த எண்ணத்தை தன்னிலையில் இருக்கா இல்லையா? முன்னிலையில் இருக்கா அந்த எண்ணம்? அந்த தன்னிலையில் இருக்கிற எண்ணத்தை என்ன செய்யணும்? இப்ப அழிக்கணுமா திண்மைப்படுத்தணுமா? இதய எண்ணம் இயற்கை வழி தியானம். அப்ப இந்த எண்ணம் திண்மை பெற்ற உடனே அந்த திண்மை என்கிற நிலைமை என்ன நிலை? உணர்வு என்கிற நிலை. அப்ப எந்த அளவுக்கு அவர் அந்த நான்ங்கிற எண்ணத்தை திண்மைப்படுத்துறாரோ, திண்மைப்படுத்துற வீதம் கூடுதோ, திண்மைப்படுத்துற அந்த தியானம் செய்கிறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறோ அவ்வளவுக்கு அது எண்ணம் இல்ல உணர்வு, எண்ணம் இல்ல உணர்வு, எண்ணம் இல்ல உணர்வு ஏகிட்டு இருப்பாரா இல்லையா? இப்ப அவருக்கு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்பா, ஏகமாயிட்டு இருக்காரு.
ஒன்றியா ஏகணும் என்று விவசாயி சொல்றாங்க. கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்பா, என்ன உங்களுக்கு கொடுக்குறோம் கிஃப்ட், சுவர்க்கம். ஏன்? நரகத்தில இருந்து கட்டுண்ட நிலையிலிருந்து அவர் விடுபடுறார். இப்ப அவர் கட்டுண்டு இருந்த எதுக்குள்ள? எண்ணத்துக்குள்ள. எண்ணம்ங்கிறது என்ன? மேல் பரப்புல இருக்கிற அலை, கடின அலை. அப்ப இதை தனிமைப்படுத்தி, சரியா, அதுதான் உள்ளம்ங்கிறது. அதை தனிமைப்படுத்தி அதை திண்மையாக்கின உடனே அது சக்தியா மாறுது. அது ஏற்கனவே சக்தியா தான் இருக்கு, இல்லைன்னு இல்லை. அந்த சக்தியா நான் இருக்கணுங்கிற ரெண்டு அது உணர வைக்குது, அவருக்கு உணர்த்தி கொடுக்குது. அப்படி உணர்த்தி கொடுக்கக்குள்ள நாம பாக்குறதுக்கு அவர் கட்டுண்ட மனுஷன் மாதிரி இருக்காரு. அவரோட இருப்பு நிலை எப்படி இருக்கு? அப்ப அவரை நாம பாக்குறதுக்கு தான் நம்மள மாதிரி தெரிகிறது. ஏன்னா நாம நம்மள மாதிரி தானே அவரை பார்ப்போம். நாம உடல்ல தானே நான் என்று வச்சிருக்கோம். அது மாதிரி தான் அவரை நாம என்ன செய்யறோம்? அப்படித்தான் அவரை நான் என்று இருக்காரு அப்படி நோக்குறோம். இப்ப 1000 கோடி பேரும் இந்த ஏகமா இருக்கிற இந்த நான் என்கிற உணர்வுல நிலைக்கிறேன்டா, நிலை பெறேன்டா, நிலை பெற்றிருக்கிற நிலைய பிடிக்கிறேன்டா. அவர்கள்ட்ட தன்னிலையில இருக்கிற இந்த நான்ங்கிற எண்ணத்தை பிடிச்சு போற வழியை தவிர வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா? வேற ஏதாவது ஒரு வழி தெரியுமா? வேற ஏதாவது ஒரு வழி தெரிய வேண்டி வருமா? அப்ப இப்ப உலக மக்கள் யாவருக்கும் அது இல்ஹாமத்து பாடம் இப்ப விளங்குதா? நான் தன்னில இதை கொண்டுதான் போகலாம் என்று நான் உணர்ந்த நிலையா இல்லையா அந்த பாட்டு? அப்படி உணர்றவங்க தான் போகலாம்ங்கிறது விளங்குதா இல்லையா? அப்ப காண்போனா இருக்கிற அந்த கனவை கண்டுகொண்டு இருக்கிற அவன் உணர்வாகத்தானே கனவுல இருக்கிற 1000 கோடி பேர் மிதிக்காது. அத இவங்க அந்த உணர்வை நான் என்று சொல்லி உணர்ந்தா அவன் உணர்த்தி கொடுக்க மாட்டானா? அவன் இல்லையா? அப்ப அங்க செத்து போயா கிடக்கான்? இவன் செத்து போய் கிடக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. நித்தியமா நிலையா, இடிப்பு நிலையா இருக்கா. காட்டி அவன் எப்படி இருக்கானு நீங்க வாரத்துக்கு முதல்ல எங்க இருந்தீங்க? வீட்டை வாரத்துக்கு முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? ரைட். அத இப்ப என்ன செல்லக்குள்ள எப்படி பாத்துக்கிட்டு சொல்றீங்க? நினைச்சு பார்க்கக்குள்ள எப்படி தெரிஞ்சீங்க? எப்படி தெரியுறீங்க? நீங்க ஒரு ஆளா அப்படியே தனியா நிக்கிறதுவா உங்களோட நினைவுக்கு தெரியுது? அங்க நிக்கக்குள்ள நீங்க அப்படி உங்களை ஒரு தனியாளா பாக்குற மாதிரி பாத்தீங்களா? இது அந்த ரபிக் நாடாவும் திரும்ப எடுக்கணும்டா. இப்ப நீங்க இப்ப வாரத்துக்கு முதல் இருந்த நிலைய எல்லாரும் நினைச்சு பாருங்க. இப்ப நினைவுக்கு வாங்க. நினைவுக்கு வராட்டி பிடிபடாது. இப்ப மறதிக்க கூடாது. நினைவுக்கு வந்து நினைச்சு பார்க்கக்குள்ள நீங்க எப்படி உங்களோட பார்வைக்கு தெரியுறீங்க? இப்ப நினைச்சு பாக்குறீங்க, நல்ல விளங்க. நினைக்கிறீங்க என்ன அர்த்தம்? நினைவுல இருக்கிறத நினைச்சு பாக்குறீங்க. எந்த கண்ணால பாக்குறீங்க? முகக்கண்ணால பாக்குறீங்களா, அகக்கண்ணால பாக்குறீங்களா? பார்க்கக்குள்ள நீங்க முழுசா தெரியுறீங்கப்பா உங்களுக்கு. அப்ப அங்க நீங்க நினைச்சு பாக்குற இடத்தை இடிக்கக்குள்ள அப்படி உங்களை பார்த்துக்கிட்டு நீங்க இருந்தீங்களா? அப்ப கண்ணால உங்களை நீங்க ஒரு கட்டுண்ட பொருளா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைதான் அங்க இருந்துச்சு இல்லையா? உங்களை நீங்க பார்க்கல, அங்க நீங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இங்க வந்து நினைச்சு பார்க்கக்குள்ள அந்த பார்வை அங்க அறவே இல்லை. இப்ப நீங்க ஒரு ஆளை தெரிகிற மாதிரி ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் பல தடவை ஒரு ஆட்டத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்படி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்ப தெரியுதுண்டா. அந்த கட்டத்துல உங்களை நீங்க யாரோ ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா இல்லையா? அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் தான் இப்ப நினைச்சு பார்க்க. நீங்க நினைக்கல உங்களை. ஆனா
அப்படி நினைச்சு பார்க்கிறவனு நீங்க தான். அப்ப ஒருத்தன் இருக்கானா இல்லையா பார்த்துக்கிட்டு, இப்ப நீங்க இருக்கிறத ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானா இல்லையா? வெண்ண கொஞ்ச நேரத்தால போய் இதை நினைச்சு பார்த்தா எப்படி தெரியும்? என்ன அங்காளஞ்சாலையில பாக்குறேன், நிச்சயமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா? நீங்களாகவே இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் காண்போன், கனவை கண்டு கொண்டிருப்பவன். அவன் கனவை அப்படித்தான் காண்றான். அவனுக்கு தெரியாது எதுவுமே இல்லை அந்த கனவுல. நானாகவே இருந்து பார்த்து கொண்டிருக்கானா? ஓ, அதை நீங்க உணர்றீங்க இல்ல, அதான் பிரச்சனை. அதான் கேட்டேன் என்கிட்ட. இப்ப நான் உணர்ந்தவன் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உணராம கேட்டுட்டு இருக்கிறீங்க. வித்தியாசம் விளங்குதா? இப்ப வித்தியாசம் என்னன்னா அவன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு உணர்ந்த நிலை ஒன்று விரிக்கி, உணர்ந்த நிலையில இருக்கிற அந்த நிலை அவன் பார்க்கும் கண்ணாகவும் பிடிக்கும் கரமாகவும், அப்ப இப்ப கட்டுண்டாத பார்வையும் இருக்கி. அது யாருக்கு சொந்தமானது? அந்த காண்போனுக்குரிய சொந்தமான பார்வை தானே. கனவை காண்றதுக்கு முதல் பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு எல்லாம் 1000 கோடி இருந்துச்சு அவர்கிட்ட. அவர்ற பார்வையை கொண்டு, அவர்ற கேள்வியை கொண்டு, அவர்ற பேச்சை கொண்டு, அவர்ற மூச்சை கொண்டு 1000 பேர் பேசிட்டு இருந்தாளா? 1000 பேரு உணர்ந்துட்டு இருந்தாளா? 1000 பேரு எண்ணிட்டு இருந்தாளா? 1000 கோடி பேரு. இப்ப கனவுல அவ்வளவு பேரும் பேசுறையும், கனவுல அவ்வளவு பேரும் பார்க்கிறையும். கண்ணை கொண்டு பார்த்தாலும் சரி, கண் இல்லாம பார்த்தாலும் சரி, பார்வைக்கு சொந்தக்காரன் யாரு? காண்றதுக்கு முதல் இருந்தவன் தானே பார்வைக்குரியவன். காண்றதுக்கு முதல் இருந்தவன் தானே பேச்சுக்குரியவன். காண்றதுக்கு முதல் இருந்தவன் தானே மூச்சுக்குரியவன். காண்றதுக்கு முதல் இருந்தவன் உணர்வு தானே உணர்வுக்குரியவன். இப்ப 1000 கோடி பேர் வந்ததுக்கு பிறகு அதை எல்லாம் பார்வையும், கேள்வியும், பேச்சும், மூச்சும் 1000 மாறிட்டு 1000 கோடியா மாறிட்டா என்னது? எப்படி? புடிபட்டிச்சாஜுவர். அப்ப ஏகமா காண்போனுங்கிற நிலை இல்லாத ஒரு அணுப்போலையாவது ஒரு இடவெளி இருக்கா எங்கேயாவது? அது உணர்ந்தானே விளங்கும். உணர்றவருக்கு தான் விளங்கும். இப்ப அவரு நான் என்று சொல்லி உணர போற அந்த நுட்பம் இருக்கே, அது அந்த அல்லாஹ்ங்கிற அந்த பெருப்பத்தை காட்ட போது அவருக்கு. அந்த ஒரு வழியால எல்லாரும் போகலாம். மார்க்கம் அதுதான். சைத்தான் தடை செய்வேன் என்று சென்ற மார்க்கமும் அதான். என்னோட அடியான் என்னிடத்துல வருவான் என்று அல்லாஹ் சென்ற மார்க்கமும் அதான். ஒரே மார்க்கம் தான். அதுக்கு முதல் உடலை பிடிச்சுக்கிட்டு இருக்காளே, உடலை நான் என்று சொல்லி நினைச்சிருக்காளே, இவக மார்க்கத்துக்கு கிட்ட ஒரு அனுப்பிரமாணமும் வரவே இல்லை. இவக மாளிகைய பொருளனை நம்பி, நிழலை போன்ற உடலை நிஜமனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இவர்களுக்கு கணத்துக்கு கணம் தோல் மாற்றப்பட்டு இருக்கு, கத்திக்கிட்டு இருக்கா, வேதனையோட இருக்கு, கொதி இருக்கு, நெருப்பு அங்க வெடிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம சொல்ற எல்லாம் அங்க பதியாது, கேட்காது. ஏன்னா அந்த நரகத்தில மலக்குகள் இருக்காக, காது கேட்காத மலக்கு. ஓ, அந்த சரித்திரத்தை பாருங்க. நரகத்தில் இருக்கிற மலக்குகளுக்கு நரகத்தில் கிடந்த கத்துற ஆக்களோட சத்தம் கேட்காது, அவனுக்கு காது கேட்கிற இல்லையா? அப்ப நாம சொல்றதை எப்படி கேட்கும்? ஏதாவது எடுங்க, கேட்காது. மொத்தத்தில கேட்காது. சல்சலத்துள் பீலென்ற செவியேக்கும் நாதம் சக்கின்றி நேர்வழியை காட்டும் என்று சொல்றாதானே. இப்ப நாம செவியேற்கிற சத்தத்தாலான இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நானை எடுங்க, இந்த நானை பிடிங்க, இந்த நானுங்கிறத விக்கிர் செய்ய ஒஸ்தாது பாட்டில இதோ மாபெரும் காரியம் என்று செய்யறாங்க, சொல்றாங்க. மனதால் செய்கிற திக்ரு இதுதான், திக்ருள் கல்வி இதுதான், உள்ளத்தால திக்ரு செய்யறது இதுதான். நான் என்று நீங்க உடலை எடுக்காதங்க என்று ஒஸ்தாது சொன்னத்தை நாம தெளிவுபடுத்தி கொடுக்கிறது அந்த உள்ளத்துக்கு கேக்குதா? அப்ப அந்த உள்ளம் கொதி நரகுல கிடக்கு. கொதி நரகுல கிடக்கிற உள்ளத்துல தரகுகள் நிறைய இருக்கா இல்லையா? அது தனிமையில அமையாதுவா? அங்க தலை விரித்தாடுறவன் யாரு? அவன் இவங்களை கொண்டு போய் எங்க நிரப்புவன் என்று சொன்னான்.
அல்லா கிட்ட சொன்னா இவன் எல்லாரையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புவன்னு. அவன் இனித்தான் செய்ய போறானா, இப்பயே செஞ்சுக்கிட்டே இருக்கானா. அப்ப அங்க கொண்டு போய் போட்ட உடனே அங்க இருக்கிற மலக்குகளுக்கு இவ போடுற சத்தம் கேட்கலாம். என்னது? நாம சொல்றத அவனுக்கு கேட்காது, விளைக்கிற இடத்துக்கு வர மாட்டார். எல்லாரையும் இருக்கா மொத்தத்தில். குருடன் என்று சொல்றது இந்த கண்ணால பார்த்து இந்த கண்ணால பாக்குறது இல்லை, அறிவு கண் துறந்து அதால பார்க்கணும். பார்த்தா தான் அந்த நானுங்கிறத கவனிக்கலாம், நாம நானுங்கிறத உணரலாம். இந்த குருட்டு கண்ணுக்கு அந்த உணர்வு தெரியாது. ஹக்கு காட்சிக்கு எட்டிடா பேரின்ப தேனூற்று எப்படி அது உணர்றவருக்கு தான் தெரியும். அந்த பேரின்ப தேனூற்று என்கிறது தான் சொர்க்கம். அதுல மயங்கி போய் கிடக்கிறவ தட்டிக்கிட்டி அங்கால அனுப்புறதுதான் ரொம்ப கஷ்டம். அப்படி அதிலேயே மயங்கி போய் கிடந்துருவேன். அந்த அளவுக்கு இது உணர்ந்து இருக்கிற நிலை மாறும். உங்களோட கல்வி அந்த அளவுக்கு வெளிப்படும், ஒளியாகும் என்றா அறிவுமயமாகும். புல்லா நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், நான் என்ன பொய்யா செல்ல வேண்டி வந்தேன், இல்ல உங்களோட சொத்து மத்தையெல்லாம் வெளியிட்டாங்க என்று சொல்லி கேட்டு இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனா என்ற நோக்கம் என்ன? அப்ப இதை விளங்கிக் கொள்ள இயலாத உள்ளவனுகள் என்ன எல்லாம் யோசிப்பானுங்கள். அவனுகள் மாதிரி அவனுக்கு எப்பயும் ஏதாவது ஒரு தேவையை வச்சுக்கிட்டு தானே எதையும் செய்கிறேன். அப்படி ஒரு தேவை இல்லாதவன் இன்னைக்கு இதை விளங்கிட்டு விளங்கப்படுத்திட்டு இருக்கானா? அவன் சம்பளக்காரன், அவன் சம்பளத்துக்கு இருக்கிறான். அவனுக்கு காசி மட்டும் நாங்க தரல என்று சொல்லி பாருங்க. குடும்பத்தோட கிளம்பிடுவானுங்க. நீங்க 1 மட்டும் சொல்லி பாருங்களேன், ஒரு 3 மாசம் காசி தரல. அடுத்த ஆண்டுக்கு கேள்விப்படுவீங்க, பொட்டி கட்டி எல்லாம் கட்டிக்கிட்டா ஊருக்கு போயிட்டானுங்களாம். அதெல்லாம் இப்படி புலந்துகிட்டு வந்து சென்ன. ஓ இன்னும் தைக்கல, அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்னும் தையல் போடலை, குழந்தது. சரி, அவன் என்னத்தையாவது செல்லட்டும், நமக்கு வாட. நான் ஏன் சொல்றேன்டா, இந்த மௌட்டீகம் உதிப்பதெல்லாம் திரைகளற்ற உள்ளத்திலே தெரிவதெல்லாம் தெய்வீகம். திரைகள் உள்ள உள்ளத்திலே உதிப்பதெல்லாம் மௌட்டீகம். நான் என்று சொல்லி உங்களுக்கிட்ட ஒரு சொல் ஒன்று இருக்கா, அது என்ன பாஷையில ஒன்று பண்ணாலும் இருக்கட்டும். அதை நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மட்டும் தானே சொல்றீங்க. நான் என்ன நினைக்கிறேன், என்ன நான் என்று நினைக்கிறேன் சொல்றீங்களா இல்லையா? அது உள்ளம். இப்ப விளங்காத அந்த எண்ணத்தை திண்மையாக்கி பாருங்க, அந்த உள்ளத்தை அடக்கி பாருங்க. உள்ளத்தை அடக்க ஒரே வழி உயர் களிமாவை உணர்வதுதான். உணர்ந்து பாருங்க. உணராம உள்ளத்தை அடக்காம தரவுகளை இல்லாம உள்ளத்தை தனிமைப்படுத்தாம முடிவுக்கு வராதுங்க. உங்களை நீங்க உணர மாட்டீங்க. அதை தவிர வேற வழி இல்லை. ஆகவும் லேசான வழி உஸ்தாது காட்டினது. உலகத்தில எந்த பெரிய ஒரு மகானும் இந்த அளவுக்கு தெளிவா நமக்கு காட்டல, மிச்ச லேசா காட்டிருக்காரு. இத ஒவ்வொரு வரியிலையும் பாட்டில விளங்கப்படுத்தியே தந்திருக்காங்க. ஒஸ்தாது இருக்கிற காலப்பகுதியிலே அதிகமா இருந்த மாணவர்கள் இதை பிடிக்கல. ஒஸ்தாதுக்கே தெரியும் இதை பிடிக்கல. அதுக்காகத்தான் அங்கே இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி வச்சிருக்காரு. இல்லாட்டி என்ன மாதிரி தெளிவுபடுத்தியே தந்திருப்பாரு. நாம எல்லாம் போய் பிடிச்சிருந்து கேட்டிருந்தா செஞ்சிருக்க மாட்டாளா ரவிக்கலனா? செஞ்சிருப்பா கண்டிப்பா. அப்ப அதுக்குரிய மாணவர்கள் வருவாங்க, அவங்களுக்கு அந்த தெளிவை கொடுக்கணும் என்றுதான் பாட்டில எழுதி வச்சு கொடுப்போம். நமக்கு இவ்வளவு வரிகள். இப்ப நான்ங்கிற சம்பந்தமாக எவ்வளவு இடத்துல எவ்வளவு விஷயம் சொல்றாங்க ஒஸ்தாது. ஒரு பாட்டில சொல்றாங்க நான் என்று உணரக்கூடாது எதை என்று சொல்றாங்க. ஒரு பாட்டில சொல்றாங்க நான் என்று உணரணும் எதை என்று சொல்றாங்க. எந்த பாட்டு? உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கைதான் மறவாதே என்கிற பாட்டில உணரக்கூடாததை சொல்றாங்க. நீ அதை உணராதே என்று சொல்றாங்க. அப்ப உடலை உணர்றது கூடாது. உடலை உணர்றதால அவர் என்ன செய்ய மாட்டாரு? உளுத்தன். உளுத்தன் மட்டுமா? மண் குதிரையில வர்றாரு, கடல் கடக்க முடியுமா? அப்ப ஈனைக்கு இதை உணராத,
அது மண் குதிரை ரெண்டு இங்க தெளிவுபடுத்துறாங்க. இன்னொரு பாட்டில என்ன சொல்றாங்க, இடிக்கும் நானை உணர்ந்து கொள்ளுங்காங்க. அங்கால என்ன சொல்றாங்க, அப்படி உணர்ந்து கொண்டாதான் சிறுக்கங்கிற நோய் அழியுமங்காங்க. இப்ப சிறுக்கங்கிற நோய் அழியறதுக்கு உணர வேண்டியது என்னன்னு காட்டுறாங்க. சரியா? சிறுக்கங்கிற நோய் அழியாம இருக்கிறேன்டா, அழியல்ல என்றா அவர் உடல நான் என்று உணர்வாரன்னு காட்டுறாங்க. அவர் மண் குதிரையில ஏறுறாரு, இவர் எதில் ஏறுறாரு? மரக்களத்துல ஏறுறாரு. மரக்களத்துல ஏறினா கடல் கடக்க முடியுமா? இப்ப இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தாரு. களிமத்து தையிபா எது, களிமத்துல் ஹபீஸா எது? இன்னைக்கு மணக்கும் களிமா எது, நாத்த களிமா எது? உடலை நான் இருக்கிறது நாத்த களிமா, நாரும் நாறிக்கொண்டே இருக்கும். அது ஏன் தெரியுமா? உறவாட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் கிளியி கொஞ்சம் நாத்தத்தை இல்லாமக்கப்பட்டு வந்துதான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்குமே. இதுல ஏறி கடல் கடக்கலாமா? இது மண் குதிரை. அதுல உணர்வு, அது மரக்கலம், கடல் கடக்க முடியும். இப்ப அது ரெண்டும் ஒன்றிச்ச நிலையில நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? அதனால விளைவிக்கிறது கஷ்டமா இருக்கு நமக்கு. உடல் வேறையாவும் உணர்வு வேறையாவும் அப்படி ஒன்று இடிக்கும்டா அதை டக்குன்னு என்ன செய்யலாம், இதை நாம நான் எடுக்க கூடாது, ரெண்டு அப்படியே நீக்கி வச்சு போட்டுவோம், உணர்வு எடுக்கலாம். இப்ப அந்த உணர்வு உடலை நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கி சிலமாயிரு, அதை உடைக்கணும் அந்த சிலையை. அதுதான் அந்த உணர்வை கூட இருக்கிற அந்த உணர்வை அல்லாஹ் என்று பேரு வச்சு வேற ரெண்டு கண்டுகிட்டு இருக்கு. அதை செஞ்சவன் கூட சந்தியில குந்திட்டு இருக்கிறது. இடையில சந்தி ஒன்று அப்தென்று ரப்பென்றும் அணை போட்ட அறிவுக்கு அதாலத்தை தந்துதவினான். அப்ப அவனுக்கு ஒரு சந்தி ஒன்று இருக்கு. அவன் குந்திக்கிட்டு சேர விடுறான். இல்லை இப்ப இதை விட எப்படி தெளிவா தெரிஞ்சவங்க, இதை எப்படி தெளிவா தாரன்னு சொல்லுங்களேன். இப்ப நான் இன்னும் தாரதில்லை விஷயம். இது திக்ருல் கல்பிக்கு, மனதால் செய்கிற திக்ரு, உள்ளத்தில பதிக்கிற நிலைக்கு வாரவங்களுக்கு சொல்ற ஆரம்ப நிலை நான் சொல்றேன். இது கங்கால தரையெல்லாம் மெதிக்கிப்பேன், தரக்கூடாண்டு இல்லை. அந்த பக்குவத்துக்கு வந்தா நான் தந்து போட்டு தான் போவேன் உங்களுக்கு. இப்ப நான் சொல்றது இங்க பிரத்தி அச்சமாக அந்த நான்ங்கிறத அல்லாஹ் தான் என்று நீங்க அறிவு ரீதியா காண்றது. இப்ப நான் தாரேன், இத ஹக்கண்டு உணர்ற இடத்துக்கு நீ போகணும். அப்ப இன்னைக்கு ஆரம்ப தியானம் செய்யறதுக்குரிய ஆரம்ப நிலை திக்ருல் கல்வி, உள்ளத்தால ஞாபகப்படுத்துற இடம். அப்ப இந்த ஞாபகப்படுத்துறது அதிகமாகிற நேரத்துல உங்களை அறியாமையே ஒரு கணம் மறந்துடும், உடலும் மறந்துடும், உலகமும் மறந்துடும். இல்லாம ஆயிடுமா, மறந்துடுமா? மறந்த அறிவு திரும்ப வரும். அது எப்படி வரும் எப்படி நான் சொல்றேன், வந்திருக்கி அதை செல்லல நான் இன்னும் உங்ககிட்ட. மறந்தது திரும்ப எப்படி வந்திருக்கு, அறிவா வந்திருக்கு. அறிவண்டா நான் உணர்ந்த அறிவா வந்திருக்கு. உணர்ந்தறினி உயர்ந்திடுவாய், மறைந்தவள தெரிந்திடுவாய், மமுகரன் அறிந்திடுவாய் என்று வந்திருக்கு. அது நீங்க உங்களோட அனுபவத்திலாம் காணணும், காணலாம். அதை காணக்கூடிய மாதிரி ஒஸ்தாது வழி காட்டாம போகல. ஏகத்துவ பாடல்ல தெளிவாக போற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இப்ப நான் விளக்குறது பிழையண்டா, இந்த நானுங்கிற உணர்வோ உணர்றது பிழையண்டா, நானுங்கிற உணர்வு அல்லாஹ் இல்ல என்று இருந்தா வாங்கலண்டாப்பா பேசுங்களேன், எனக்கு விளக்கித்தாங்களே, என்ன திருத்துங்களேன். இல்ல என்ன திருத்துற கடமை இல்லாட்டியும் பாவம் நீங்க எல்லாம் கட்டு போயிட்டீங்களே, உங்களை எல்லாம் நேர் வழிபடுத்தணுமே. இப்ப இது தலைவருக்கு மார்க்கம் தெரியும் நினைக்கிறீங்க? அங்க குப்பை இருக்கு, மடையண்ட வாழ்வ கொப்பி பண்ணி குப்பை மேடு இருக்கங்க, கண்டினா நாரும் அவரை அறிக்க விட்டுருக்காரு. இப்ப விவசாய கல்வியை பத்தி என்னையாவது செய்யட்டும், நமக்கு பிரச்சனை.
டெலிபோன்ல வர்றது, இந்த மாதிரி வீடியோல வர்றது இதெல்லாம் ஒரு வழிகாட்டுல அமையும் அவரு. கண்டிப்பா செய்யட்டும் சாச்சா, செஞ்சு போட்டு எனக்கு ஒரு அறிவித்தலை தரட்டும். நாங்க செய்யறோம் ஹாபீஸ். நீங்க 13 வருஷமா இன்னைக்கு இருந்தீங்க, பேசாம தான் இருந்தீங்க. நீங்க பேசாம இருங்கன்னா நான் ரெடி சாச்சா. நீங்க செய்யலன்னு நான் செய்யறேன். நான் இன்னைக்கு இருந்தேன்னா எப்பயும் செஞ்சிருப்பேனா இல்லையா? இவ்வளவு காலமும் செஞ்சியா இல்லையா சாச்சா? நீங்க வந்தீங்க, நான் வந்தேன், பேசிட்டு இருந்தேன், சும்மா போனோம். அப்ப இது இப்ப ஒஸ்தாது தந்திரிக்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்தி தாரனா இல்ல நான் சொந்த மைனியாவோட தாரனா? இன்னைக்கு காலையில இருந்து சாச்சா 7 பேருக்கு மேல நான் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல நேர்ல பேசிட்டு இருந்திருக்கேன். ஒரே ஒரு ஆளோட மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டேன், ரஃபிக் நானோட. இல்லாட்டி அவரோட நான் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்திருப்பேன். இப்ப எல்லாரும் எனி டைம் வாட்ஸ்அப்ல முகம் பார்த்து பேசுற அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் நம்மளை பார்த்து நல்ல அழகா பேசிட்டு இருக்கலாமே. இந்த நுட்பம் இருக்க இன்றைக்கு இந்த உலகத்துக்கு இதை கொண்டு போற, உண்மையை கொண்டு போற கடமை இருக்கா? MS அப்துல்லா ரஹமத்துல்லாஹி பயில்வான் இதென்று சொல்லி அந்த போட்டோவை கொண்டு போய் கொடுக்குற கடமை இருக்கா? அப்ப சாச்சா இந்த நல்லடியார்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் வருமா, நல்லடியார்கள் எல்லாம் அதிகமா உருவாகி இருக்கா? உஸ்தாத் சொல்றதெல்லாம் நடக்கும். அப்ப இதை இன்றைக்கு தடை பண்ற ஒரு கூட்டமா இது ஏன் மாறுது? ஏன் மாறிட்டு? அங்க ஒண்ணுமில்ல, குப்பை கிடக்கு. தரவுகள் நிறைந்த உள்ளமது, அதை தனிமைப்படுத்துறது மிக கடினம். தனிமையில் அமையா உள்ளமதில் தலை விரித்தாடுது ஷைத்தானியா. அவன் இருந்துகிட்டு தடை செய்யறான். இப்ப நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கிட்டேலாம், அனசாபிஸ் ஆகிய நான் அல்லாவா இருக்கேன், தியானம் செய்ய எழுதிக்கிட்டு சந்திக்கிறேன். நான் உங்களுக்கெல்லாம் அவனுகள் அந்த தந்திக்கிற செய்யறானு உங்களுக்கு தர அந்தாக்களுக்கு குறிச்சிருக்க போல. அந்தாக்கெல்லாம் அனசாபிஸ் நான் தான் அந்த சொல்றாரு ரெண்டு அந்தாக்கள் இரவு பகடா தியானம் செஞ்சிட்டு இருக்கா. உங்களுக்கு விளங்குது இல்ல? நீங்க அப்படி இல்லை, நீங்க செய்யணும் இதுக்கு முறைக்கு. அப்படி ஒஸ்தாது எனக்கும் சொல்லலி, உங்களுக்கும் அப்படி ஒஸ்தாது சொல்லி தரலி. தூய வழியில் முன்னேற துணைவன் ஒஸ்தாது அவசியம் என்றா என்ன? தூய வழியா, தூய களிமாவை எடுத்து தூயோன் துணை இருக்கா. அந்த தூய்மை என்றா என்ன? உண்மைக்கு உடை வேண்டுமா? துணை இல்லாம போறது. எங்கேயாவது நம்முடைய உஸ்தாது சரி, நான் சரி, யாராவது MS அப்துல்லா பயில்வான உணருங்க, அனசாபிச உணருங்க என்று எங்கேயாவது சொல்லியிருக்கேன். அப்ப இவனுக்கு கேட்குது இல்லைன்னு அர்த்தம். பெரிய அந்த பெட்டரி கட்டிட்டு இருக்கான் அவன், செய்தான் மூளைக்குள்ள. வேலை இல்லாதவன் மூளை செய்தான் செயற்படும் ஆலை. பெரிய ஒரு ஃபேக்டரியை கட்டி வச்சுக்கிட்டு குந்திட்டு இருக்கான். ஒன்று கூறான் இல்ல, அவன் ஒழுங்கா செல்றையும் இல்லை, செல்றவனுடையும் இல்லை. இவன் யார்? இவனுங்க நமக்கு இந்த எந்த நாய்க்கும் பயப்பட தேவையில்லை. நாம உணர்வை உணர்ந்துகிட்டே இருங்க, வெளியே இருப்பீங்க. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், சும்மா எல்லாருக்கும் முழங்குறதுக்காக. ஏண்டா நகைச்சுவை வேணுமே. அல்ஹம்துலில்லாஹ். சரி, வேற என்ன ஹால்? தலைவர் அறிக்கை எப்படி அந்த மாதிரி இருக்கிறதா? தலைவருக்கு முதல் மார்க்கம் தெரியணுமே. தலைவர் யாரு தெரியுமா? உண்டு உடுத்து உறங்கி விழித்து உண்மையை உணருமான்னு உஸ்தாது கேட்டாவா? உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உலகம் உண்மையை உணருமா என்று கேட்டாவா? அந்த உண்டு உடுத்து பிள்ளைங்க இந்த உஸ்தாது சொல்றாங்க பண்டி இருக்கே, அந்த பாட்டு யாருக்கு நான் பண்டி வானத்தை உயர்ந்து பார்க்காதான். ஏன்னா அதுக்கு பார்க்கவே இல்லை. வானத்தை பார்த்தவனுக்கு தானே தெரியும் வானம் என்றா என்ன. மிக்க பிளத்தினோட எப்படி அதை கடக்கிற, எப்படி கடக்கலாம், எப்படி கடந்திருக்காக என்ற அனுபவம் எல்லாம் நிமிந்து பார்த்தத்தானே விளங்கும். பண்டி வானத்தை நிமிந்து பார்க்காதான். பார்த்தவன் ஒருத்தன் வரட்டுமே, நமக்கு ஒன்றுமில்லை. இந்த நான் என்று உணர்ற இந்த உணர்வு அல்லாஹ்வுடைய உணர்வு இல்லை என்று செல்லட்டும். நான் தெளிவாக தான் சொல்றேன். இருக்கும் நானே உணர்ந்து கொள்ளுங்க அவஸ்தாது. இந்த நானங்கு உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். இந்த நான் என்கிற இந்த உணர்வு நல்ல தெளிவா உணர்வு சொல்றேன். இது முழங்காதவர்கள் உடல் என்று எடுப்பானுங்க. நான் எனும் உணர்வு, இந்த உணர்வுக்கு அல்லாஹ் இல்லை. இது மறுதா உடலை கொண்டாந்து காட்டட்டும். என்ற ஊட்ட எவனாவது ஒருத்தர் ஒரு உடலை கொண்டாந்து இந்த ஊட்ட காட்டட்டும்.
சரி அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாரதூரமா 2 வசனம் பாவிச்சிட்டேன். நான் ஒஸ்தாது பாட்டுல பாவிச்ச வசனம் தான் நான் பாவிச்சிருக்கேன். பண்டி நிமிந்து வானத்தை பார்க்கலாம் என்று பண்டி என்று பாவிச்சிருக்கேன். ஏனண்டா பண்டி இருக்கே இணையுள்ள உள்ளம் பண்டியத்தான் இருக்கி. அதான் முகமது நபி அதை சாப்பிட வேணான்னு சொன்னேன். இந்த இணை சிறுக்கோட இருக்கிற உள்ளம் இருக்கே அதுதான் பண்டிய தெரியுது. அந்த உள்ளம் தான் பண்டிய மாறி தெரியுது நமக்கு. மறுமைக்கு வந்தா உங்களுக்கு கும்பலங்க. நாம அதுக்கு பேரு பண்டி என்று வச்சிருக்கேன். அது அதுக்கிட்ட அதுதானே வரும். ஓன் பண்ணா அது நான் என்றதை மட்டும் சேர்க்கல. இன்னைக்கு சேர்த்து சொல்லி இருந்தா சரி. சரி அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன ஹால்? இதோட முடிப்போமா? இல்ல வேற என்ன கேள்வி இருந்தா கேளுங்க. நான் ரெக்கார்டிங்க முடிக்கணும் இதோட.